ஆங்கிலத்தில் ஃபெய்த்து, ட்ரஸ்ட்டு, ஹோப்பு, கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு 4 சொற்கள் இருக்குங்க. இந்த 4 சொற்களுக்குமே தமிழ் மீனிங் பார்த்திங்கன்னா நம்பிக்கை. அது எப்படின்னு பார்க்கலாம். மழை வேண்டி ஒரு கிராமத்தில் கூட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க. அங்கே ஒரே ஒரு பையன் மட்டும் கொடையோடு வர்றான். பிரார்த்தனை பண்ணால் மழை வரும்னு நம்புனான் பாருங்க, அதுக்கு பேர் ஃபெய்த்து. குழந்தைங்கள பொதுவாக மேலே தூக்கி போட்டு பிடிச்சி விளையாடுவோம் நம்ம. அப்போ அந்த குழந்தை மேலே தூக்கி போடும்போது நம்மளை பார்த்து சிரிக்கும். எந்த நம்பிக்கையில் அது சிரிக்கிறது தெரியுங்களா? நம்ம அந்த குழந்தைய கீழே விட்டுற மாட்டோம் ஏமாந்து கூட அப்படின்னு நம்மளை முழுசாக அது நம்புது. இதுக்கு பேர் ட்ரஸ்ட்டு. நைட்டு தூங்க போகிறோங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிப்போம் அப்படிங்கிற உத்தரவாதம் யாருக்காவது இருக்கா? இல்லை. ஆனாலும் அலாரம் வச்சுட்டு தானே படுக்கிறோம். இந்த நம்பிக்கைக்கு பேர் ஹோப். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. எதிர்காலத்தை பற்றி எந்த விதமான அறிவுமே இல்லாமல் இருந்தாலும், நம்ம எதிர்காலத்துக்கு தேவையான திட்டமிடுதலில் மட்டும் கரெக்டாக செஞ்சுட்டே இருக்கிறோம். நம்ம குழந்தைகளோட எதிர்காலம், நம்முடைய எதிர்காலம் இப்படி யோசித்து செய்கிறோம். இதுக்கு பேர் கான்ஃபிடென்ஸ். இந்த எல்லாத்துக்குமே தமிழில் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரே சொல் தானுங்க தாரக மந்திரம். ஐ ஹோப் தட் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்பிக்கையோடு வாழ்வோம். என்றும் அன்புடன் உங்கள் ஆர். ஜெகநாதன் சிறுமுகை. நன்றி, வணக்கம்.